அரசியல் பகிர்வுகளை விட அரசாங்கத்தில் நம்முடைய உரிமைகள் 30% என்றால் முஸ்லிம் மக்கள் 26 கோடி பேர், இந்தியாவில் உள்ள 26 கோடி மிகப்பெரிய ஒரு இனத்துக்கு உரிய பங்கீடை இந்த இந்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கவில்லை. மாறா எது நடந்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், பாரத மாதாவுக்கு ஆபத்து. பாகிஸ்தான் காஷ்மீர்ல மட்டும்தான்டா தலையிடறான். மற்ற 6 ஸ்டேட், மிசோரம், போடாலாந்து, நாகாலாந்து, அஸ்ஸாம், அந்த எல்லை மாவட்டங்களில் சைனாவில் ஊடுருவல் இருக்குது. சலைலாமாவுக்கு நீ ஆதரவு கொடுப்பதால் அது ஏதாவது தட்டி கேட்க முடிந்ததா? பாகிஸ்தானின் ஊடுருவல் கூட எதனால் வந்தது? பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பங்களாதேஷை பிரித்து விட்டது. இந்திய ராணுவத்தை அனுப்பி முஜிபுர் ரஹ்மானை வெட்டிவிட்டு பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருந்த பங்களாதேஷை பிரித்து விட்டதால் அவன் இந்தியாவின் ஒரு பகுதியான காஷ்மீரையும் பஞ்சாபையும் பிரித்துவிட அவன் துடிப்பதில் நீ நியாயம் கேட்க யோகியதை இல்லாமல், ஐக்கிய நாட்டு சபைக்கு இந்த பிரச்சனையை தூக்கி செல்ல வக்கில்லாமல் என்று கொண்டு அதை காரணம் காட்டி விசுவாசமாக இருந்த 7 கோடி இன மக்கள் இந்துஸ்தான் பாகிஸ்தான் பிரிவினையும் போது 10 கோடி முஸ்லிம்கள் இந்த இந்தியாவிலே வாழ்ந்திருந்தார்கள். 3 கோடி பேர் ஜின்னாவை நம்பி போனார்கள். அதற்கு 2 மடங்குக்கு மேற்பட்ட மக்கள் இந்த அரசியல் சாசன சட்டங்களை நம்பி, இந்த அயோக்கிய அரசியல்வாதிகளை நம்பி, இவர்கள் நாளை நம்மை விசுவாசமாக சமத்துவம் கொடுத்து வைப்பார்கள் என்று நம்பி இனத்தானோடு சேராமல் இந்த அயோக்கியனோடு சேர்ந்து அவன் இனத்தை பார்த்தான். முடிவில் எங்களை என்ன சொல்லுகிறான் என்று தேச துரோகி என்கிறான், தேச விரோதி என்கிறான். தேச துரோகத்தையும் தேச விரோதியத்தையும் செய்து கொண்டிருப்பவனை சொல்லிக் கொண்டு தெரிகிறான். நாங்க என்னமோ அரபு நாட்டிலிருந்து வந்துட்ட மாதிரியும் அந்நிய அயோக்கிய நாய்கள் இவர்கள் வரும்பொழுது ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு கைபர் போலன் கணவாய் வழியே வரும்பொழுது நாடு நடப்பு நம்மோடு இருந்தது, ஆடு மாடு அவனோடு இருந்தது. நம் முன்னோர்களின் சிறு தவறுகளால் இன்று ஆடு மாடுகளோடு நாமும் நாடு நடப்போடு இந்த ஆரிய வர்க்கங்களும் சேர்ந்து போய் பிரிந்து போய் விட்டன. இன்னைக்கு இவன் உட்காந்துட்டு என்ன பாகிஸ்தானுக்கு போங்கிறான். யாரு? நாடே இல்லாத ஒரு நாடோடி ஒரு வந்தேரி என்ன பாகிஸ்தானுக்கு போங்கிறான். என்னமோ இந்த நாட்டில் இவனுக்கு தாச்சு வந்தானு 2ல 1 பார்த்துருவேன். ஜாக்கிரதை.